ஸோ எதிர்நீச்சல் சீரியல்ல அடுத்ததா என்ன மாதிரியான ட்விஸ்ட் இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாங்க. இந்த ராவணன் பார்த்தீங்க அப்படின்னா, வீட்ல வந்து யாருமே இல்ல அப்படிங்கிற நேரத்த பார்த்து, ஸோ நம்ம ஜனனிய ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிற மாரி பார்த்தீங்க அப்படின்னா, பிளான் வந்து பண்ணியிருக்காருங்க. ஸோ ஜனனிய வந்து கடத்துனா அப்படின்னா தான் நம்ம பண்ணக்கூடிய வேலை சரியா வந்து நடக்கும் அப்படிங்கிற மாரியும் பிளான் பண்றாரு. ஏன்னா, இப்போ ராவணனுக்கு தேவை விகே. ஸோ விகே வெளிய வரணும் அப்படின்னா, அதுக்கு சக்தி எங்க இருக்கா அப்படின்னு தெரியணும். இப்போதைக்கு சக்தி பார்த்தீங்கன்னா, அந்த விகேவ எங்க வச்சிருக்கா? எங்க இருக்காங்க? அப்படிங்கிற எந்த விஷயமுமே தெரியல. ராவணனும் பார்த்தீங்கன்னா, அந்த லக்ஷ்மண், அப்புறம் அடியாட்கள் எல்லாருமே சேர்ந்து என்னதான் நம்ம சக்திய அந்த மலை ஃபுல்லாமே தேடினா கூட, எங்கேயுமே அவங்க இல்ல, கிடைக்கல அப்படிங்கிற விஷயத்த மட்டும் தான் இந்த லக்ஷ்மண் சொல்லிக்கிட்டு இருக்காரு. இதனால நம்ம ராவணனுக்கு கோவம் பயங்கரமா வருது. ஸோ நீங்க எவ்வளோ நாள் வரைக்கும் இதே தான் சொல்லிக்கிட்டே இருக்கீங்க? எனக்கு என்னமோ நீங்க இதெல்லாம் பண்ணுவீங்க அப்படிங்கிற நம்பிக்கை சுத்தமா கிடையாது. அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. அது மட்டும் கிடையாது. அந்த ஜனனிய கொலை பண்ண போறேன் அப்படிங்கிற மாரி நம்ம ராவணன் சொல்லும்போது, லக்ஷ்மண் அத கேட்டுட்டு, இப்போதைக்கு அதெல்லாம் பண்ண வேண்டாம் தம்பி. நீங்க கொஞ்சம் அவசரப்படுறீங்களோன்னு எனக்கு தோணுது. அப்படிங்கிற மாரி அந்த ஆள் சொல்ல, இங்க பாருங்க லக்ஷ்மண், எனக்கு நீங்க அட்வைஸ் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. நான் என்ன சொல்றேனோ அத மட்டும் தான் நீங்க கேட்கணும். அத நீங்க பண்ணா மட்டுமே போதும் அப்படிங்கிற மாரி சொல்றாரு. அது மட்டும் இல்ல. நீங்க தேவையில்லாம போலீஸுக்கு அந்த மாரிலாம் போயிட்டீங்க அப்படின்னா, பிரச்சனை பெருசாயிரும். ஏன்னா, போலீஸ் அவங்க பக்கம் ஒரு வேள போயிட்டாங்க அப்படின்னா, நமக்கு தான் அது வந்து இஷ்யூ. அந்த விகே எங்க இருந்தாலும், அவன முதல்ல உடனடியா அவன் சோலிய முடிக்கணும். அவன் வெளிய வந்து உண்மை எல்லாத்தையுமே சொல்லிட்டான் அப்படின்னா, அதுக்கப்புறம் எனக்கு தான் இங்க பெரிய ஆபத்து. அப்படிங்கிற மாரி நம்ம ராவணன் வந்து சொல்றாரு. ஸோ சக்திய வர வைக்கிறதுக்கு நம்மளால முடியல. சக்திய நீங்க புடிக்கவும் மாட்டேங்கிறீங்க. அப்போ ஜனனிக்கு ஏதாவது ஒண்ணு நடந்துச்சுன்னா மட்டும் சக்தி தானா வெளில வருவாரு. அப்படின்னு வர்ற நேரத்துல அந்த விகேவ முதல் நீங்க கதைய முடிச்சிடணும். அந்த விகே உயிரோட இருக்கவே கூடாது அப்படிங்கிற மாரி பிளான் பண்ணி தான் இப்போ இப்படி ஒரு சம்பவத்த வந்து பண்றாங்க. ஸோ வீட்ல இருக்கிற எல்லாருமே இங்க திறப்பு விழாவுக்கு போயிருக்காங்க. அண்ட் திறப்பு விழா நல்லபடியா நடக்கணும் அப்படின்னு மனசுக்குள்ள நெனச்சுக்கிட்டு இருக்காங்க. அங்கேயுமே பார்த்தீங்கன்னா, ஒரு சில பிரச்சனைகள் நடந்துகிட்டு தான் இருக்கு. சில பேர் சில விதமா பேசுறது, ஒரு சில விஷயங்கள் தப்பா நடக்கிறது எல்லாமே போய்க்கிட்டே இருக்கு. இன்னொரு பக்கம் நம்ம வீட்ல இப்போ ஜனனி மட்டும் தான் இருக்காங்க. வேற யாருமே கிடையாது. ஒரு 2 பேரு ஜனனி வீட்டையே வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அண்ட் ஜனனி இருக்கிற இடத்த பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அவளுக்கு ரொம்ப பயம் வந்தது. என்னடா இது! வீட்ல யாருமே இல்லாத நேரம் பார்த்து, இப்படி 2 பேர் நம்ம வீட்டையே பார்த்துக்கிட்டு இருக்காங்களே! எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு. ஒருவேளை இவங்க 2 பேரும் நம்மள ஏதாவது பண்ண வந்திருக்காங்களோ! அப்படிங்கிற மாரி நெனச்சு ரொம்பவே பயப்படுறாங்க நம்ம ஜனனி. ஸோ, இதனால பார்த்தீங்க அப்படின்னா, உடனடியா வந்து என்ன பண்றாங்கன்னா நம்ம ஜனனி வந்து சக்திக்கு ஃபோன் பண்றாங்க. ஃபோன் பண்ணிட்டு, இந்த மாதிரி "சக்தி, வீட்ல வந்து யாருமே இல்ல. இன்னைக்கு திறப்பு விழாவுக்கு போயிருக்காங்க. ஆனா வீட்டுக்கு சுத்தி வந்து ஒரு 2 பேர் வந்து நின்னுக்கிட்டே இருக்காங்க. எனக்கு என்னமோ ரொம்ப பயமா இருக்கு சக்தி. இது அந்த ராவணனோட ஆட்களா இருக்குமோ?" அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மாரி ஜனனி சொல்லும்போது, நம்ம சக்திக்குமே பதட்டமாயிருது. "என்ன ஜனனி இப்படி சொல்லிக்கிட்டு இருக்க? நான் வேற ரொம்ப தூரத்துல இருக்கேனே. பக்கத்துல இருந்தா கூட பரவால்ல. உடனே நான் வந்துருவேன். ஆனா இவ்ளோ தூரத்துல நான் இருக்கேன். என்னால எப்படி ஜனனி வர முடியும்?" அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "சரி, நீ வீட்டு கதவ எல்லாத்தையுமே வந்து கரெக்ட்டா லாக் பண்ணிக்கோ. யாரு வந்து கதவ தட்டுனாலும் சரி, கதவ தொறக்கவே தொறக்காத." அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "சரி சக்தி, நான் பார்த்துக்கிறேன். இந்த விஷயத்த உன்கிட்ட சொல்லணும் அப்படின்னு தான் கால் பண்ணேன். எனக்கு என்னமோ ராவணன் ஏதோ ஒரு பெரிய பிளான் பண்றானோ அப்படின்னு தோணுது. அதனால தான் வீட்ல யாருமே இல்லாத சமயத்துல, இப்பதான் வேலைக்காரன் வந்து ஊருக்கு போனாரு அப்படின்னு சொல்ல, நீ எதுக்கு அவங்கள எதுக்கு வெளில விட்ட?" அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "இல்ல சக்தி, அவங்க வீட்ல கொஞ்சம் உடம்பு சரியில்லன்னு சொல்லிட்டு ஃபோன் வந்துச்சாம். வேற வழி இல்ல. வேற என்ன பண்ண முடியும்? அவங்கள போக வேணாம் அப்படின்னு சொல்ல முடியாதுல்ல. அதனால தான் நான் அனுப்பி வச்சேன். அந்த நேரம் பார்த்து தான் இந்த மாரி 2 பேரு நின்னுகிட்டு இருக்காங்க." அப்படிங்கிற மாரி சொல்ல, "சரி, நான் சொல்றத உடனே கேளு. நீ என் கால கட் பண்ணிட்டு மதிவதனி மேம்க்கு ஃபோன் பண்ணு. உடனே அவங்கள வர சொல்லு. அவங்க வந்தாங்க அப்படின்னா உன்ன காப்பாத்திருவாங்க. உடனே இந்த விஷயத்த நீ பண்ணு." அப்படிங்கிற மாரி நம்ம சக்தி சொல்லும்போது, "சரி, ஓகே சக்தி. நான் அவங்க கிட்ட பேசுறேன்." அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம ஜனனி ஃபோனே கட் பண்ணிடுறாங்க. கட் பண்ண அடுத்த செகண்ட்ல பார்த்தீங்க அப்படின்னா, உடனே வந்து இங்க நம்ம மதிவதனிக்கு ஃபோன் வந்து பண்றாங்க. ஸோ முதல்ல 2 டைம் மதிவதனிக்கு ஃபோன் போகவே மாட்டேங்குது. என்ன இது மாட்டேங்குது அப்படின்னு ரொம்பவே பதட்டத்துல நம்ம ஜனனி இருந்துகிட்டு இருக்க. அகைன் மறுபடியும் கால் பண்ணும்போது கால் வந்து போகுது. ஸோ இந்த சைடு பார்த்தீங்கன்னா, மதிவதனியோட மேனேஜர் ஃபோன அட்டெண்ட் பண்றாரு. "ஹலோ மேம்" அப்படிங்கிற மாரி சொல்லும்போது, "சொல்லுங்க மேடம். நான் மேமோட மேனேஜர் பேசுறேன். மேம் ஒரு முக்கியமான மீட்டிங்ல இருக்காங்க. என்ன விஷயம்?" அப்படின்னு கேட்கும்போது, "சார், ரொம்பவே எமர்ஜென்சி.
ஆ மதிவதனி மேடம் கிட்ட நான் ரொம்ப அர்ஜென்ட்டா பேசியே ஆகணும். நீங்க உடனே அவங்க கிட்ட ஃபோன குடுங்க அப்படின்னு நம்ம ஜனனி சொல்லும்போது, இல்ல மேடம், மேடம் வந்து ரொம்பவே முக்கியமான ஒரு மீட்டிங்ல இருக்காங்க. இப்போதைக்கு அவங்களால எதுவும் பேச முடியாது. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. மேடத்துக்கு மீட்டிங் முடிச்ச உடனே அவங்க கிட்ட சொல்லி நான் கால் பண்ண சொல்றேன் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, அந்த மேனேஜர் ஃபோனையும் வந்து கட் பண்ணிடுறாரு. ஸோ இத கேட்டவுடனே நம்ம ஜனனிக்கு இன்னமும் பார்த்தீங்கன்னா, மனசுக்குள்ள கொஞ்சம் பயம் வந்துருது. என்னடா இது! இவங்களுமே வந்து ஃபோன இப்படி குடுக்காம கட் பண்ணிட்டாங்களே! இப்ப என்ன பண்றது? யார நம்ம கூப்பிடுறது? அப்படின்னு தெரியாம நம்ம ஜனனிக்கு பார்த்தீங்கன்னா, பயம் கொஞ்சம் அதிகமாகுது. ஒருவேளை ஈஸ்வரிக்கோ, இல்ல நந்தினிக்கோ ஃபோன் பண்ணலாமா? அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. அப்படி ஃபோன் பண்ணிட்டோம் அப்படின்னா, நம்ம வேணும்னே பிளான் பண்ணி அந்த ஃபங்ஷன கெடுக்கிறதுக்காக தான் இப்படி பண்றோமோ! அப்படின்னு நம்ம மேல தான் எல்லாருமே கோவப்படுவாங்க. அதனால இப்போதைக்கு எதுவும் பண்ண வேண்டாம். என்னதான் நடக்குதுன்னு நம்ம வெயிட் பண்ணி பொறுத்திருந்து பார்க்கலாம். அப்படின்னு நம்ம ஜனனி பார்த்தீங்கன்னா அமைதியா இருக்க. ஸோ இந்த பக்கம் அந்த ரவுடி பசங்க பார்த்தீங்கன்னா, ராவணன் அங்க நின்னுகிட்டு இருக்கும்போது ராவணன் கிட்ட இருந்து கால் வருது. "சார் சொல்லுங்க சார். நீங்க சொன்ன மாதிரி அந்த வீட்டுக்கிட்ட தான் நாங்க நின்னுகிட்டு இருக்கோம். எங்கள அவ வந்து பார்த்துட்டா. அது மட்டும் கிடையாது. வீட்டுக்குள்ள போயிட்டு எல்லா கதவையும் பூட்டி முடிச்சதுக்கப்புறம், ஜன்னல் வழியா கூட நின்னு எங்கள அவ பார்த்துட்டு தான் இருந்தா. ஒரு 2, 3 தடவ இதே போல வந்து பார்த்துட்டு போயிட்டா சார். நாங்க இங்க நிக்கிறது அவளுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். நீங்க சொன்னீங்க அப்படின்னா, உடனே உள்ள போயிட்டு அவ கதைய நான் முடிச்சுடுறேன்." அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "டேய், டேய், டேய் நில்லுங்க. அவசரப்படாதீங்க. நான் ஒண்ணும் உங்கள அவ கதைய முடிக்கிறதுக்கு அனுப்பல. அவளுக்கு எந்த விதமான பாதிப்பும் வந்துறக்கூடாது." அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "என்ன சார் என்ன சொல்றீங்க? அப்போ என்ன பண்ணணும்?" அப்படிங்கிற மாரி கேட்கும்போது, "அவள நீங்க எதுவும் பண்ணக்கூடாது. ஏன்னா, அவளால ஒரு முக்கியமான காரியம் ஆக வேண்டியது இருக்கு. அந்த காரியம் முடிஞ்சதுக்கப்புறம் அவள நீங்க போட்டு தள்ளிடலாம். ஆனா இப்போதைக்கு நீங்க பண்ண வேண்டிய விஷயம், வீட்டுக்கு போங்க. வீட்டுக்குள்ள போயிட்டு அவள நீங்க எந்த விதமான பாதிப்பும் இல்லாம கடத்திருங்க. கடத்தி முடிச்சுட்டு ஒரு இடத்துக்கு கொண்டு போய் சேஃபா வச்சதுக்கப்புறம் எனக்கு ஃபோன் பண்ணுங்க. அடுத்து நான் என்ன பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்த சொல்றேன். அதே மாரி நான் நெனச்ச விஷயம் எனக்கு நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு நான் சொல்றேன். நீங்க அவ கதைய முடிச்சுடுங்க." அப்படிங்கிற மாரி சொன்னோனே, "சரி சார். நீங்க சொன்ன மாதிரி இந்த விஷயத்த பக்காவா நாங்க முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபோன் பண்றோம்." அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரவுடி பசங்க ஃபோன வச்சுன்னு, "டேய் வாங்கடா உள்ள போலாம். அந்த பொண்ண கடத்த சொல்லி ஆர்டர் வந்திருக்கு. வாங்க போலாம்." அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரவுடி பசங்க வேக வேகமா பார்த்தீங்கன்னா 2 பேருமே உள்ள வந்து போறாங்க. உள்ள போயிட்டு கதவ வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்பவே பலமா வந்து தட்டிக்கிட்டு இருக்காங்க. ஜனனி உள்ளுக்குள்ள உட்காந்துக்கிட்டு இருக்கா பாருங்க. பயங்கரமா பயந்து நடுங்கிக்கிட்டு இருக்காங்க. இந்த நேரம் பார்த்து யாருமே ஃபோன் எடுக்க மாட்றாங்க. என்ன தேடி இப்படி ஆபத்து வந்துருச்சே அப்படின்னு ரொம்பவே பயம், பதட்டத்துல இருக்காங்க. ஸோ மறுபடியும் சக்திக்கு ஃபோன் பண்ணலாமா அப்படின்னு பார்க்குறாங்க. இல்ல வேண்டாம். நம்ம மறுபடியும் பண்ணா அவனுக்கு இன்னும் அதிகமா டென்ஷன் ஆகும். ஏற்கனவே அவன் விகேவோட வேற அங்க இருக்கா. அதனால இப்போதைக்கு அவனுக்கு இந்த பயத்த குடுக்க வேண்டாம். வேற யாருக்காவது ஃபோன் பண்ணலான்னு பார்த்தா, நம்ம பிளான் பண்ணி ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக பண்றோமோ அப்படின்னு நெனச்சுப்பாங்க. இப்ப என்ன பண்றது? இவங்க வேற வெளியில வந்து கத்திக்கிட்டு இருக்காங்களே! கதவ தட்டிக்கிட்டு இருக்காங்களே! ஒரு வேள உடைச்சுட்டு உள்ள வந்துட்டா, எப்படி நம்ம இவங்கள சமாளிக்கிறது? அப்படின்னு பயங்கரமான ஒரு பயத்தோடயும், கலக்கத்தோடயும் நம்ம ஜனனி பார்த்தீங்கன்னா, ரூம்குள்ள உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அடுத்து என்ன நடக்க போகுது? நம்ம ஜனனிய யார் வந்து காப்பாத்த போறா? இல்ல ராவணனோட பிளான் சக்சஸ் ஆக போகுதா? அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம்.